தற்போது அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களும் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் முன்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அங்கு 4 யூடியூப் சேனல்கள் 2 தொலைக்காட்சி ஊடகங்கள் மட்டுமே அங்கு வந்திருக்கும். ஆனால் தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு பேட்டி கொடுக்கும் முன்னரும் அங்கு இடம் வைக்க கூட இடமில்லாமல் தற்பொழுது அனைத்து ஊடகங்களின் மைக்கும் அங்குதான் உள்ளது. அந்த அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக எதற்காக இவர்கள் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு செய்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எந்தவித அடிப்படையிலும் செய்யவில்லை என்பது உண்மை. ஆனால் அவர்களுக்காக ஒரு நோக்கமும் இருக்கிறது. என்ன ஒரு நோக்கம் என்றால், வரும் இந்த ஒரு தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியாக அமைய வாய்ப்பிருப்பதாகவே அனைத்து அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பகைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே தற்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு மைக்கை வைக்கிறார்கள். இது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அதிலும் குறிப்பாக 80% அதிகமான மக்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது வரை குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பதும் முழுமனதாக உண்மை செய்தியாகவே இருந்து வருகிறது. இதற்காகவே தற்பொழுது ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களின் எந்த பேட்டியாக இருந்தாலும் மைக்கை முதலில் கொண்டு நாங்கள் தான் வைப்போம் என போட்டி போட்டு வருகின்றனர்.